உள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பி நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது கிறிஸ்திய சுக்லான் அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக்கொண்டு, விசேஷமாக அடியன் சார்ந்திருக்கிறதான கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட கொலையக்காவலை பதில் இருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு கிருபையினால் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பாடத்தின் தலைப்பு தேவன் விரும்புவதும் வெறுப்பதும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. எல்லோரும் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது வாட் காட் ஹேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் தமிழில் லவ்ஸ், அதாவது விரும்புவதுன்றதை போட்டிருக்கோம். இந்த பாடத்தில் பார்க்கும்பொழுது தேவன் வெறுப்பதை குறித்து தான் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். தேவன் விரும்புகிறத கடைசியாக கொஞ்சம் நம்ம சுருக்கமாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். சகோதரர்கள் ஆதாரமாக வாஸ்த வசனத்தை நம்ம கவனிச்சிருப்போம். சங்கீதம் 15 1 வசனத்தில் ஒரு கேள்வியாகவே கேட்கப்படுது. யார் தேவனுடைய கூடாரத்தில் தங்குவாங்க? யார் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அல்லது பர்வதத்தில் வாசம் செய்வார்கள்? அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக யார் மாறுவாங்க? யார் சர்ச் கிளாஸாக மாற முடியுன்றது தான் ஒரு எளிமையான கேள்வி. என்ன பதில் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? என்ன பதில்? யார் தேவனுடைய பர்வதத்தில் அசைக்கப்படாமல் எப்பொழுதும் தங்கியிருப்பாங்க? அதுதான் கேள்வி. பதிலையும் சகோதரர் படித்தார், நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் என்ன பதிலாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருடைய வாஞ்சை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கட்டாயமாக தேவனுடைய ஒரு பர்வதத்தில் என்றென்றும் நாம் இருக்கணும், அசைக்கப்படாதபடிக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். அதற்காக தான் பாபிலோனை விட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், வெளியே வந்திருக்கிறோம். நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முடிவுகளை கூட ரொம்ப தைரியமாக என்ன பண்ணியிருக்கிறோம்னா எடுத்து இதுதான் சத்தியம் சொல்லி என்ன பண்ணியிருக்கணுமோ வந்திருக்கோம். அப்போ நம்ம தேவனுடைய பர்வதத்துக்கு போகணும் அல்லது ஒரு அசைக்கப்படாத ஒரு நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னா பதில் அவரே எழுதுறாரு. முதல்ல என்ன பண்ணும்? 2ஆம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன சொல்கிறாருன்னா, நாம் முதல்ல என்னவா இருக்கணும்? உத்தமனாய் நடந்து நீதியை என்ன பண்ணும், நடப்பிக்கணும். அதுக்கப்புறம் மனதார என்ன பண்ணும். சத்தியத்தை பேசுறதுக்கு முன்னாடியே நிறைய கிரைட்டீரியா கொடுக்குறாரு. இப்போ சத்தியத்தை பேசணுன்றதை எப்படி எடுத்துக்க வேணான்னா, ஏதோ பாடம் பேசுகிற பிரதர்ஸுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்க வேணாம். நாம் கூட நாம் சார்ந்திருக்கிற விசுவாசத்தை நிறைய பேர்கிட்ட என்ன பண்ணுறோம், போய் அறிக்கையிடுறோம். இதாங்க சத்தியம். ஒருவேளை ஒரு கிறிஸ்மஸ் வருதுன்னா கூட இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் இருக்கிற உண்மையை நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுத்து சொல்கிறோம். இப்போ எல்லாருமே ஒரு வகையில் சத்தியத்தை பேசுகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, உத்தமனாய் முதல்ல நடக்கணும். எது நீதின்னு அறிஞ்சுக்கிட்டு தேவனுடைய நீதியை நம்ம என்ன பண்ணணும், நடப்பிக்கணும். அதுக்கப்புறம் மனதார சத்தியத்தை என்ன பண்ணணும், பேசணும். இது முதல் விஷயம். இது பண்ணணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? உத்தமனாய் நடக்கும்போதும் நீதியை நடப்பிக்கும் போதும் மனதார சத்தியத்தை பேசும்போதும், பேசணுன்றது ஓகே, பேசிகிட்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாது அப்படின்னு எழுதுறாருன்னா 3ஆம் வசனம் வாசிக்கும். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். என்ன பண்ணணும் அப்படின்ட்டாரு, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணக்கூடாதுங்க? அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது நாம் மனதார சத்தியத்தை பேசும்போதும் நீதியை நடப்பிக்கும் போதும் தேவையில்லாத அந்நிய விஷயங்களை, இன்னும் சொல்ல போனால் ஆகாத காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, ஈவில் ஸ்பீக்கிங் என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. அதே போல் தன்னுடைய உடன் சகோதரனுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. தன் அயலான் மேல் வரக்கூடிய நிந்தையான பேச்சை எடுக்கக்கூடாதுன்றார். அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து தொடர்ந்து 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். பாருங்க என்ன சொல்றார், ஆகாதவன் அவன் பார்வைக்கு எப்படி இருக்கான்? அற்பமானவன்னா என்ன அர்த்தம்னா, ஆகாதவன் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கக்கூடியவர்களை இவர் எப்படி தான் பார்ப்பாருன்னா ஒரு பெரிய கன்சிடரேஷனுக்குள்ளே வச்சுக்க மாட்டார் தன்னுடைய லிஸ்ட்டில். ஆனால் அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு, ஒருவேளை கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் என்ன பண்ணுறான்,
அப்போ யார் ஒருவர் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, ஒருவேளை நாம் நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறோம், அந்த பருவத்தில் தங்கணும்னு ஆசைப்படுறோன்னா நம்மளும் அவர்களை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும், ஒருவேளை இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே வந்துட்டோம், இந்த அர்ப்பணிப்பில் நமக்கு நிறைய லாஸ் வரலாம். நம்முடைய சொந்த பந்தங்களை கூட சம்டைம்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? இழக்க வேண்டியது இருக்கும். தொழில் சம்பந்தமான காரியங்களை குறைக்க வேண்டியது இருக்கும் சத்தியத்திற்காக. எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் தான் ஆணையிட்டதில் அவங்க கடைசி வரைக்கும் எப்படி இருப்பாங்க? உறுதியாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தன்னுடைய பணத்தை வட்டிக்கு என்ன பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் அந்த நாட்களில் இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக என்ன பண்ண மாட்டார்? லஞ்சம் அப்படின்னா குற்றம் இருக்கிறவனுக்கு விரோதமாக வாங்கிக்கலாமா? சில டைம் நம்முடைய வேதாகமத்தை நம்ம எப்படி தான் படிக்கணும்னா, ஆகாதுன்னு ஒன்று சொன்னாருன்னா அது எல்லாத்துக்குமே ஆகாது தான். அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. இப்படி செய்கிறவன் என்றைக்கும் என்ன பண்ணுறதில்ல. அப்போ ஒரு பேஸாக ஒன்று பார்க்குறோம். நாம் தேவனுடைய கூடாரத்தில், அவருடைய பர்வதத்தில் ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறணும் அப்படின்னா எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அப்படி செய்யாமல் இருக்கும்போது மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம சில விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கொள்ளவே வேணாம். சில விஷயங்களை ரொம்ப கனப்படுத்தணும். எவ்வளோ லாஸ் வந்தாலும் இந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணணும்னா உறுதியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது பாடத்துக்கு நம்ம ஆதாரமாக என்ன பண்ணுறோம்னா ஒரு பேஸ் வசனமாக எடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து தலைப்புக்குள்ளே போகலாம். தேவன் விரும்புவதும் வெறுப்பதும். ஸோ கட்டாயமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறோன்னா நேசிக்கிறோம். அப்படி அவரை நேசிக்கும்போது அவருக்கு என்ன பிடிக்குன்னு முதல்ல நமக்கு என்ன ஆகணும்? தெரிஞ்சுக்கணும். அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு என்ன பண்ணணும்? ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஜோவியலாக. ஒரு புதிதாக திருமணமான ஒரு கணவன் மற்றும் மனைவி, ஓகேங்களா? ஒருவேளை மனைவி அந்த குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க ரொம்ப தன்னுடைய தாயுடைய வீட்டில் இருந்த மாதிரியே அந்த வீட்டில் இருக்கணும். அதே போல் அந்த கணவனும் பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல அவங்க ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது. ஒருவேளை கணவன் குறித்து மனைவி எப்படி யோசிக்கலாம்னா உணவில் கூட எடுத்துக்கலாம். அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், என்ன உணவு பிடிக்காது அப்படின்னு தெரியும். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் வாழும் பொழுது தான் அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா ஒரு யதார்த்தமாகவே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இது தெய்வீக குடும்பத்துக்கு இப்போ நம்ம வைக்கணும். நம்முடைய அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன பண்ணணும்? முதல்ல தெரியணும். என்ன பிடிக்காதுன்னு என்ன பண்ணணும்? தெரியணும். அப்பாவுக்கு பிடிச்சதை கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், லேட்டாக பண்ணலாம். ஆனால் அப்பாவுக்கு பிடிக்காத என்ன பண்ண முடியாது. இப்போ பசங்களாம் இருக்கிறாங்க, அப்பாவுக்கு இது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு மனசில் ஒரு பயம் வரும்ல, இதை பண்ணுனா கண்டிப்பாக வீட்டில் போனால் என்ன இருக்குது நமக்கு, அப்பா கண்டிப்பார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம அப்பாவுக்கு என்ன பிடிக்காதுங்கிறது தான் அதிகமாக என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். என்ன பிடிக்குன்றதை இறுதியாக நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாக எலெக்ஷன் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலெக்ஷனை நம்ம எங்கே பொருத்தி பார்க்க வேணாம்னா எக்லீஷியா எலெக்ஷன் அல்ல. பொதுவாக உலகத்தில் எலெக்ஷன் அப்படின்னாலே ஒருத்தர் அந்த ஒரு கேண்டிடேட்டாக நிற்பார். ஒரு சிஎம் பிஎம் அந்த மாதிரி கேண்டிடேட்டாக நிற்பாங்க. அவர்களுக்கு நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் போடுவாங்க. ஸோ இந்த டைமில் என்ன அதிகமாக நடக்கும் உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிடேட்டாக நிற்கிறவரும் சரி, அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி ஓட்டெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா மக்களும் சரி, ஒருவேளை சரியாக இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஆகலை. பொதுவாக ஏன்னா எலெக்ஷன் இருந்தாலே நிறைய கட்சிகள் இருக்கும் இல்லைங்களா, அதாவது மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இருக்கிறதுலையே மோசமான குணங்களெல்லாம் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எலெக்ஷன் தருணங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். கரெக்டாக இல்லைங்களா? ஒரு சைடு இருக்கிறவங்க இன்னொரு சைடு இருக்கிறவங்களை பற்றி மோசமாக பண்ணுறதும், அவங்க பண்ண மோசமான விஷயங்களெல்லாம் திரும்பி மக்களுக்கு என்ன பண்ணுறது எடுத்து சொல்கிறதும், அவங்க பதிலுக்கு சொல்கிறதும் இந்த மாதிரி நடக்கும். பட் பொதுவாக இது சபையின் மத்தியில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 99% பரிசுத்தவான்கள் மத்தியில் இந்த மாதிரி என்ன ஆகாது, நடக்காது. எவ்ரி இயர் எலெக்ஷன் நடக்கும்போது ரொம்ப டிசிப்ளினாக நடக்கும். சில எக்ஸப்ஷனல் கேஸில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே என்ன எழுதுகிறாருன்னா சகோதரர், பொதுவாக மேலத்திய நாடுகள்லாம் எலெக்ஷன்ஸ்லாம் வரும்போது நிறைய ப்ராப்ளம் நம்ம ஊர்லேயும் வரும். இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் ப்ராப்ளம் பண்ணுறது பொதுவாக எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஜனங்கள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பேசிக்காக அடிப்படை கொள்கையே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி டைமில் மறந்துடுறாங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய பண்பு என்ன? உன்னை போல் பிறனை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். பட் இந்த மாதிரி உலகத்தில் ஒருவேளை ட்ரம்ப்பெல்லாம், இன்றைக்கி ட்ரம்ப் இருக்கார் இல்லைங்களா அமெரிக்காவில், அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்லாம் போகும்போது அந்த உன்னை போல் பிறனை நேசிங்கிற விஷயமே அங்கே இருக்காது.
மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விரோதமாக என்ன பண்ணுறாருன்னா மோசமாக நடந்துக்கிறாங்க. இத்தனைக்கும் கிறிஸ்தவ நாடு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, எனக்கு இது பிடிக்காது, இது பிடிக்கும்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு பைபிளில். அதை படிச்சுட்டு கூட ஜனங்கள் எப்படி தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. காரணம், நமக்கு வசனம் தெரியும். சில வசனங்கள் இந்த பாடத்தில் நம்ம அப்படியே டிஸ்கஸ் மட்டும் பண்ணிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்குறோம், 15ஆம் வசனம். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஆல்ரெடி மதியீனன் ஆயிட்டாருன்னா அவர் பண்ணுறதெல்லாம் அவருக்கு எப்படி தான் இருக்கும்னா சரியா இருக்கு. இப்படி தான் உலக மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஆலோசனைக்கு செவி கொடுக்குறவனும் எப்படி இருக்காங்க? ஒருவேளை இதுதான் நம்முடைய வேதம் சொல்லுது அப்படின்னா பார்க்கணும். அப்போ நம்முடைய பரிசுத்த வேதாமத்துடைய ஸ்டாண்டர்டே என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, உன்னை போல் பிறனை என்ன பண்ணு. எஸ், இப்போது தேவனுடைய கோட்பாடுகள் இருக்கு இல்லைங்களா, அவருடைய வசனங்கள், அவருடைய பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். அவருடைய ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு கட்டளை ஊருக்கு தகுந்த மாதிரி மாறுமா? நம்ம கேரளா பார்டரில் இருக்கிறனால நம்ம சபைக்கு ஒரு மாதிரியும், சென்னையில் இருக்கிற ஒரு சபைக்கு ஒரு மாதிரியும், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சபைக்கு ஒரு மாதிரியும், ட்ரெடிஷனுக்கு தகுந்த மாதிரி தேவனுடைய கொள்கைகள் மாறுமா அல்லது வளைஞ்சு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா, காட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட். தேவனுடைய கொள்கைகள் வளையாது, அது அப்படி தான் நிற்கும், ஃபிக்ஸடு. என்ன சொல்கிறாருன்னா, நாட் ரிலேட்டிவ் டு டைம் ஆர் த சொசைட்டி இன் விச் சம் ஒன் லிவ்ஸ். அதாவது நாம் எங்கே வாழ்கிறோன்றதை பொறுத்து நமக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகாது. இது வந்து குளிர் பிரதேசத்துக்கு பொருந்தும், இது வெயில் பிரதேசத்துக்கு என்ன ஆகாது, பொருந்தாதுன்னு தேவனுடைய பிரின்சிபல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில கோட்பாடுகள் இருக்குது. இப்போ உன்னை போல் பிறனை நேசின்னு வச்சுக்கோங்களேன். இது உலகம் முழுக்க எங்கே எடுத்துக்கிட்டாலும் எங்கேயுமே மாறாது. கரெக்டாக இல்லைங்களா? ஒருவேளை தெய்வீக ஏற்பாடு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சபையிலும் அங்கங்கே ஊழியர்களை ஏற்படுத்தணும்னா அது எல்லா இடத்துக்கும் காமனான ஒரு விஷயம் தான், எங்கேயும் என்ன ஆகாது, மாறாது. உதாரணத்துக்கு நம்முடைய இரட்சகருடைய நினைவு கூறுதலை அனுசரிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக எல்லோரும் என்ன தான் பண்ணி ஆகணும், அனுசரித்து தான் ஆகணும். இந்த பிரின்சிபல் என்ன ஆகாதுன்னா மாறாது. என்ன மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு மெமோரியல் இந்த வருஷம் எந்த தேதி நம்ம அனுசரிக்கிறோங்க? மார்ச் 31 மாலை 6 மணிக்கு மேலே அதை என்ன பண்ணுவோம், அனுசரிப்போம். இதே வேறு நாட்டில் இருக்கிற பிரதருக்கு நம்ம ஒரு டைமிங் செட் ஆகாது. ஆனால் அவரும் அந்த நாட்டில் மார்ச் 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே தான் என்ன பண்ணுவார், அனுசரிப்பார். இதுதான் பிரின்சிபல். இது ஃபிக்ஸடு. இது என்றைக்கு என்ன ஆகாதுன்னா மாறாது. ஸோ இந்த ஒரு அறிமுகத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மனசில் வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேவன் வெறுக்கிற காரியங்கள் கூட எல்லா இடங்களுக்குமே பொருந்தும், நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை. அப்போ முதல்ல என்ன பார்க்கலான்னா இந்த பாடத்தில், இதான் லென்த்தியாக நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நம்ம அவரை ரொம்ப நேசிக்கிறோமா இல்லையா? நம்ம அவரை ரொம்ப நேசிக்கிறோமா இல்லை அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரா? எது உண்மையாக இருக்கும்? அவர் நம்மளை நேசிக்கிறது உண்மை. திருப்பி நம்ம செலுத்தணும் அந்த அன்பை. என்ன பண்ணணும், திருப்பி ஏதோ ஒரு வகையில் நம்ம காமிக்கணும். அதை காமிக்கணும் அப்படின்னா முதல்ல அப்பாவுக்கு என்ன பிடிக்காதுன்னு என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ தேவன் வெறுக்கிற காரியங்கள்னு சொல்லி நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறோம். நீதிமொழிகளை ஞாபகம் இருக்குங்களா? கர்த்தர் 6 காரியங்களை என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறார். 7வது அவருக்கு எப்படி இருக்குன்னா அருவருப்பாக இருக்குது. அதை தான் இப்போ இந்த பாடத்தில் என்ன பண்ண போகிறோன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வசனங்கள் படிச்சிடலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் முதல்ல 16ஆம் வசனம் வாசி. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். பாருங்க, 6 விஷயத்தை தனியாக பிரிக்கிறாரு, கடைசி விஷயத்தை தனியாக எடுக்கிறாரு. 6 காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறாரு. 7வது, அதாவது 7ம் அவருக்கு எப்படி இருக்குன்னா மொத்தமாக அருவருப்பாக இருக்குது. அது என்னென்ன ஞாபகம் இருக்குங்களா? ஒருவேளை நீதிமொழிகள் புஸ்தகம் நம்ம வாசிட்டு இருந்தோம், சமீபத்தில் படிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ என்ன நம்ம பார்த்துடலாம். அதிலே 17ஆம் வசனம். 17ஆம் வசனம். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஸோ இந்த 7வது காரியம் தனியாக பிரித்து சொன்னார். ஆனால் 7ம் அவருக்கு எப்படி தான் இருக்குன்னா அருவருப்பாக இருக்குன்னு பார்க்குறோம். அந்த 7வது என்ன சொல்கிறாருன்னா, சகோதரருக்குள்ளே என்ன பண்ணுறது, ரொம்ப தேவன் வந்து ரொம்ப அருவருக்கிற விஷயமா அது காணப்படுது. அப்போ நம்ம இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இதுதான். எது நம்ம தேவனுக்கு, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அப்பாவுக்கு பிடிக்காது. முதல்ல மேட்டிமையான கண், 2வது பொய்
நாவு. 3வது குற்றமற்றவங்களுடைய ரத்தம் சிந்தும் கை. 4வது துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். 5வது தீங்கு செய்ய விரைந்தோடும் கால். 6வது அபத்தம் பேசும் பொய் சாட்சி. 7வது சகோதரருக்குள்ள என்ன பண்ணுறது. ஸோ இதில் ஏதாவது நமக்குள்ளே இருக்கா இன்னைக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லலாம்? என்ன இருக்குன்னு சொல்ல வேணாம், ஏதாவது நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது? சீர்தூக்கி. இது பொதுவாக சொல்ல முடியுமா? பிரதர் எங்கள் எக்லீஷியாவுக்கு இதில் இதுதான் பிரதர் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, அப்படி பொதுவாக பேச முடியுமா? எதுவுமே எங்கள் எக்லீஷியாவில் இல்லை பிரதர் அப்படின்னு பொதுவாக பேச முடியுமானா பேச முடியாது. ஏன்னா அது தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனும் அவங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்னா சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ இந்த 7 விஷயத்தில் முதல்ல நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எ ப்ரவுட் லுக், மேட்டிமையான கண். இதை குறித்து நிறைய நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம், பாடங்கள்லாம் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், படிச்சிருக்கலாம். ஆனால் தேவன் எப்படி இருக்காருன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். நம்ம யோவான்ல வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, காட் இஸ் லவ். அப்படி அன்பாக இருக்கிற தேவன் வெறுக்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்டிமை. அங்கே கண்ணுன்னு போட்டிருக்கிறனால கண்ணை மட்டும் எடுத்துக்க வேணாம், மேட்டிமையான பார்வைன்றது அதனுடைய அர்த்தம். ஒருத்தர் மேட்டிமையான பார்வை பார்க்குறாருனாலே அவர் பாடி ஃபுல்லாக என்ன இருக்குங்க இருக்கு. சரி, அப்படின்னா மேட்டிமை அவ்வளோ டேஞ்சரா? ஒருவேளை மேட்டிமை வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன ஆயிருங்க? வசனம் ஞாபகம் இருக்குங்களா? ஒருத்தர் அழிவார், அழியறதுக்கு முன்னாடி என்ன வரும்? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சத்தியத்திலிருந்து விழறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒன் ஆஃப் த கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனமேட்டிமை. சம்டைம்ஸ் சகோதர சகோதரிகள் பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒருவேளை நம்மளே கூட சில டைமில் கோபத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். சபைக்கு வந்தால் தான் சபையாக முடியுமா? ஏன்னா வீட்டில் இருந்து சபையாக மாட்டேனா? எக்லீஷியாவுக்கு வரணுமா? நான் அது பண்ணுமா இது பண்ணுமா நிறைய சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்போம். நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. யார் ஒருவர் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்களோ அவங்களுக்குள்ள என்ன காணப்படுதுன்னா கம்ப்ளீட்டாக மேட்டிமை. ஸோ இந்த மேட்டிமைக்கு நம்முடைய மூத்த சகோதரர்கள் வேறொரு பாடம் நம்ம தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சகோதரருக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா, இது பேர் அமைதியான கொலையாளி. இது பேர் என்னங்க? த சைலண்ட் கில்லர். அது ஏன் அமைதியான கொலையாளி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒருவேளை நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்குள்ளே வந்துருச்சுன்றத நம்மளால் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாராலையும் கண்டுபிடிக்கப்படும். நம்மளால் மட்டும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருவேளை இந்த சைலண்ட் கில்லர்னு சொல்லக்கூடிய மேட்டிமைன்றது எதுலெல்லாம் வரலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை புட்டு சாப்பிட்டு என்ன பண்ணியிருந்திருப்போம், புட்டா இட்லியா தோசையான்னு தெரியல, நல்லா சாப்பிட்டு வந்திருப்போம். டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மேட்டிமை எந்தெந்த ஊழியத்தில் எந்தெந்த வேலையிலலாம் வரும்? பாடம் பேசுகிறதுல மேட்டிமை வருமா? வரும். வேறு இதில் வரும்? முதல் எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்லிட்டோம், அடுத்த எக்ஸாம்பிள் நீங்கள் தான் சொல்லணும். பைபிள் ரீடிங்கில் வருமா? வராதா? கன்வென்ஷன்னா எனக்கு பைபிள் ரீடிங் கரெக்டாக என்ன பண்ணோம், நம்ம சபை சார்பா ஓட்டுறோம். பாட்டு பாடுறதுல வருமா? கீபோர்ட் போடுறதுல வருமா? சண்டே கிளாஸ் டீச்சர் லிஸ்ட்டு வருமா? இந்த ஹால் க்ளீன் பண்ணி சேர் போடுறதுல வருமா? ஒருவேளை நம்ம தான் டெய்லி சேர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே யார் என்ன ஊழியம் பார்க்குறாங்கன்னு அடியனுக்கு சத்தியமாக தெரியாது, யதார்த்தமான உதாரணங்கள் சொல்கிறோம். ஒருவேளை இந்த ஹால்லாம் கூட்டி நம்ம தான் சேர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அன்றைக்கி நம்ம போடல, நம்ம கொஞ்சம் வேலை, அதனால் நம்ம சேர் போடல, வேற ஒரு பிரதரோ சிஸ்டரோ போட்டாங்க, நம்ம ஹாலுக்கு கடைசியாக வந்துட்டோம். உள்ளே வரும்போதே நமக்கு என்ன தோணுன்னா, சேர் வரிசையாகவே இல்லையே, கொஞ்சம் இந்த கலர் சேரெல்லாம் இந்த பக்கம் தானே வரணும், இது இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு மைண்ட் வரும். நம்ம போட்டிருந்தோம்னா கரெக்டாக என்ன பண்ணியிருந்துருப்போம். ஒருவேளை இந்த கேமரா ஆப்ரேட் பண்ணுறோம், வேற ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறாருன்னா இதெல்லாம் யதார்த்தமாக வரும், யதார்த்தமாக தான் விடுவோம். ஆனால் ஒரு டைமில் நம்ம இல்லைன்னா சபையில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் வரும் பாருங்க, அதுதான் மனமேட்டிமை. இது என்ன மாதிரி அப்படின்றாங்கன்னா, கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்குது, வாயு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா,
நிறைய கெமிக்கல் பார்க்குறோம். இது கார்பன் மோனாக்சைடு. இதை என்ன பண்ண முடியாதான், நம்மளால் ஜென்ரலாக வாயுக்களை கண்ணில் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த வாயுவை ஸ்மெல்ல கூட என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் இதோடைய சத்தம் கூட என்ன ஆகாதுன்னா கேட்காது. ஆனால் இந்த வாயு ஒருவேளை இந்த ஹால்குள்ளே இருந்து இந்த சட்டரை நம்ம இறக்கணும்னா நம்ம இறந்துருவோம். அவ்வளோ கொடிய விஷமுள்ள ஒரு வாயு. இது இருக்குதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது இருந்துச்சுன்னா நம்முடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரும். இப்படி தான் மனமேட்டுமைன்றார். ஸோ இதை குறித்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் ஒன்று படிச்சிடலாம். சகோதரி வாசிங்க. பெருமை உள்ளவர்கள் தங்களை பற்றியும் தங்கள் முக்கியத்துவத்தை பற்றியும் அதிகப்படியான உயர்வான கருத்தை தங்கள் நடத்தையில் வெளிப்படுத்துகிறார்கள். இவர்கள் மற்றவர்கள் மீது தங்கள் ஆசைகளை திணித்து கட்டுப்பாடு, அதிகாரம் மற்றும் ஆதிக்கம் ஆகியவற்றிற்கான தங்கள் தாகத்தை தீர்க்கிறார்கள். அதாவது 2 விஷயம் சொல்றார். பெருமை உள்ளவர்கள் தங்களை பற்றியும் தங்கள் முக்கியத்துவத்தை பற்றியும் அதிகப்படியான உயர்வான கருத்தை தங்கள் நடத்தையில் என்ன பண்ணுறாங்களா, அதாவது நடந்து கொள்கிற விதத்திலேயே கிளியராக நம்ம பார்க்கலாம் அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு மேட்டிமே. அதே போல் தங்களுக்கு இருக்கிற ஆசையை சபையில் என்ன பண்ணுவாங்களாம், திணிச்சு அந்த தாகத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், தீர்த்து கொள்வாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்துச்சுன்னா, 2 பேர் இருந்தாங்க, ஒரு பேரபிளில் படிக்கிறோம் இல்லைங்களா. ஒருத்தர் ஆயக்காரன், இன்னொருத்தர் பரிசேயன். பாவின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ இந்த பரிசேயன் வந்து ஜெபம் பண்ணுறாரு. எப்படி ஜெபம் பண்ணுறாரு, நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோன்னு கேட்கல. பரிசேயன் என்ன பண்ணார், ஆண்டவரே நான் 3 வேளை கோயிலுக்கு வருகிறேன், தவறாமல் மாதந்தோறும் சந்தா என்ன பண்ணுகிறேன், கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, இவர் பரிசேயன் என்ன பண்ணுறார், அவருடைய பாஷையில் சொல்கிறார். ஆயக்காரன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு டேக்ஸ் கலெக்டர். அவரெல்லாம் பாவிகள் மாதிரி தான் பார்த்தாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாவியாகி என்மேல் என்ன வருங்க. இவர் தான் மனமேட்டிமைக்கு உதாரணம். சில டைம் நம்ம ரெகுலராக ஆலயத்துக்கு வரோம், ரெகுலராக பாடம் பேசுகிறோம், பாடம் கேட்குறோம், ஊழியத்தில் ஈடுபடுறோன்னா நம்மளை அறியாமே நமக்குள்ளே இந்த மனமேட்டுமை துளிர்விடும். கரெக்டாக என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சி அதை நம்மக்கிட்ட இருந்து என்ன பண்ணணும், வெளியே எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், மனுஷருடைய பார்வைக்கு எதெல்லாம் பெருசாக தெரியுதோ அது தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது, அருவருப்பாக இருக்குது. படிக்கலாம் லூக்கா 16:15. லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. அப்போ மனுஷர் எல்லாரும் எது பெருசுன்னு நினைக்கிறாங்களோ அநேக தருணங்களை தேவனுடைய பார்வைக்கு இது எப்படி இருக்கு. இங்கே அல்டிமேட்டாக தேவன் என்ன பார்க்குறாருன்னா, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் பார்க்குறார். ஸோ அவ்வளோ பெரிய தப்பாக மேட்டிமை அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த உலகத்தில் பாவம்ன்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே வந்ததுடைய ஆர்ஜினே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தூதனுக்கு வந்த மனமேட்டிமை. அந்த தூதன் என்ன யோசிச்சாப்புல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வானத்துக்கு என்ன பண்ணணும், ஏறணும், வடபுறத்தில் இருக்கக்கூடிய சிங்காசனத்துக்கு மேலாக நான் என்ன பண்ணணும், உயரணும்னு நினச்சாப்புல. அப்படின்னா சாதாரண மனமேட்டிமைன்னு சொல்லி ஒருபோதும் எடை போட முடியாது. இது வந்துச்சு அப்படின்னா டோட்டலாக அவங்களுடைய வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் அது காலியாயிரும். அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ராஜா தேவனுடைய அனுமதியில் நிறைய இடத்த பிடிச்சாரு, என்னோடது அப்படின்னு நினச்சாரு. 7 வருஷம் மிருகத்தை போல் என்ன ஆனாருன்னா ஊரில் இருந்தார் ஒரு ராஜா. அப்புறம் பின்னாடி சில அனுபவங்கள் பெற்றுக்கொண்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். சரி, ஒருவேளை இந்த மனமேட்டுமை நமக்குள்ளே இருக்கா, ஏன்னா அது கர்த்தரை வெறுக்கிறாரு இல்லையா. கர்த்தரை வெறுக்கிறது நமக்குள்ளே என்ன ஆகக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த மனமேட்டுமைக்கு ஏதாவது அறிகுறி இருக்கணும்ல. இது ஒரு நோய் மாதிரி தான். நோய் வந்தவருக்கு என்ன ஆகாது தெரியாது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஒருவேளை நமக்குள்ளே இந்த நோய் இருக்குன்னா இதோடைய சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும். ஒரு 7 சிம்டம்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் டீட்டெயிலிங் போக மாட்டோம், ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் தான். முதல் சிம்டம்ஸ் என்னென்னா, ரொம்ப தன்னிறைவாகவே இருப்போம். எனக்கு போதுங்க, எனக்கு எதுவும் வேணாங்க. தேவனை நம்புறது, தேவன்கிட்ட ஜபத்தில் கேட்குறது, அந்த டிபெண்டன்சியே இருக்காது. தன் வாழ்க்கை நல்லா போகிற மாதிரி ஒரு மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஆனால் நிறைய அனுபவங்கள் இருக்கும். 2வது, தேவன் நிறையா கொடுத்துருப்பார்ல நமக்கு. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிச்சிருக்கலாம், நமக்கு ஒரு நல்ல எக்லீஷியா கொடுத்துருக்கலாம், நமக்கு நல்ல பைபிள் படித்தா புரியிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கலாம். எல்லாம் கொடுத்துருந்தாலும்
தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய மைண்டே வராது. தேவன் என்னை இப்படி போட்டு சோதிக்கிறார் அப்படி தான் நம்ம யோசிப்போம். தேவன் கொடுத்ததுக்கு ஒரு நன்றி உணர்வு காணப்படாது. மூணாவது, ஒருவேளை தேவன் ஏதாவது ஒரு சட்டம் கொடுக்குறாரு எக்லீஷியாவில் அப்படின்னா தேவன் ஊழியர்கள் மூலமாக தான் கொடுப்பார். அதுக்கு கீழ்ப்படியவே மாட்டோம் கடைசி வரைக்கும். அதுக்கு எதிராக என்ன பண்ணுறதுன்னா கலகம் செய்கிறது. இதெல்லாம் மேட்டிமையோடைய ஒரு அறிகுறி. நாலாவது, நம்மளை பற்றியே அதிகமாக பெருமை பேசுவோம். அந்த வீம்புன்றது இங்கிலீஷில் போஸ்டிங்னு இருக்கும். போஸ்டிங்னா அவங்கள பற்றியே அதிகமாக சொல்கிறது. உதாரணத்துக்கு பொதுவாக இப்போ நான் பிரதர்ஸ்குள்ளேயே வேணாம், சிஸ்டர்ஸ்குள்ளே வந்துடலாம். ஒரு 4 சிஸ்டர்ஸ் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிஸ்டர் கரெக்டான விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பாங்க, இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, அது அப்படி இல்லை சிஸ்டர் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன் அப்படின்னு ஆரம்பித்து அவங்க சொன்னதே தான் இவங்களும் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, என்ன இடம் இருந்தாலும் அங்கே நான் முதலாவதாக இருக்கணும்னு சொல்லி தன்னை பற்றி. போன வாரம் ஒரு பாயிண்ட் சொன்ன நீங்கள் கவனிக்கலையா எப்படின்னு பேசுறது. இதெல்லாம் என்ன அடையாளம் கேட்டிங்கன்னா தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து போஸ்டிங்னு சொல்லுவோம். அது ஒரு அறிகுறி மேட்டிமை வந்துருச்சுன்னா. அடுத்து, ரொம்ப எளிதாக உடன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை நியாயம் தீர்த்துருவோம். அந்த பிரதரா அவரை பற்றி ஏன் கேட்குறீங்க அப்படின்லாம் ஸ்லாங் வரும். அந்த சிஸ்டரா அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தை யதார்த்தமாக வரும். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னம்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம் யார் சொல்கிறாங்களோ. இதெல்லாம் மேட்டிமையுடைய அறிகுறி. அடுத்து, ஒருவேளை தவறு செய்கிறாங்க, தவறு செஞ்சு மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை மன்னிக்கவே மாட்டேன்னு என்ன பண்ணுறது இருக்கிறது. அடுத்து 7வது ரொம்ப முக்கியம். இந்த மேட்டிமை ஒரு வேளை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா ரொம்ப எளிதில் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். அது சரியில்லை, அது சரியில்லை, ஏன் இது அப்படி இருக்கு, ஏன் அங்கே நின்னீங்க, ஏன் உட்காந்தீங்க, குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோம், எல்லாமே எப்படி இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஊழியர்கள் இன்றைக்கி 9:02 ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆராதனையை. வேகமாக வர்றது 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கணும் பிரதர், ஒழுக்கமாக இருக்கணும், சபையில் கரெக்டாக ஆரம்பிக்கணும் சொல்லலாம், தவறு கிடையாது. அது சொல்வதற்குன்னு ஒரு விதம் இருக்கலாம், மேபி ப்ராப்பர் அப்ரோச் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் மற்றவர்களை குற்றம் பிடிக்கிற மாதிரி நம்ம பேசுகிறது எல்லாமே எதனுடைய வடிவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட். ஒருவேளை இதில் ஏதாவது நமக்குள்ளே காணப்படுதுன்னா ஒரே மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் தேவன் அது விரும்ப மாட்டார். பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, அது யாராக இருந்தாலும் சரி. அப்பேற்பட்ட லூசிஃபரே இன்றைக்கி என்ன ஆகிட்டார், திருந்த முடியாத கண்டிஷன் போயிட்டார். ஒரே மருந்து என்னன்னா மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மைங்கிற ஒரு மருந்து மட்டும் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் கட்டாயமாக நம்ம என்ன பண்ண முடியும், உறுதிப்படுத்தும். அப்போ கர்த்தரை வெறுக்கிறதுலாம் முதல் பாயிண்ட் என்னன்னா மனமேட்டிமை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு பிரதர் நீங்கள் போட்ட 7 பாயிண்ட்டுமே எனக்குள்ளே இல்லை பிரதர் அப்படின்னு யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட ஒரு சிம்டம்ஸ் தான் மனமேட்டிமையில். என்ன பண்ணுறோம், நம்மளாம் யாராவது நம்ம பூரணர்னு சொல்ல முடியுமானா கட்டாயம் முடியாது. நமக்குள்ளே ஏதாவது பலவீனம் இருக்கும். தேவன் எந்த டைமில் நமக்கு உணர்த்துறாரோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். ஸ்டில் நம்ம அபூர்ணத்தில் தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். அந்த உண்மையை நம்ம தேவன்கிட்ட ஒத்துக்கிறதுல நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா தேவனே, இந்த விஷயத்தில் நான் வீக்காக இருக்கேன், நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் மாற்றிக்கிறோன்னு சொல்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். இது முதல் விஷயம். 2வது, கர்த்தரை வெறுக்கிறது என்னதுங்க? இப்போ தான் முதல் விஷயமே முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? பொய் நாவு, பொய் பேசுறது அப்படி வச்சுக்கலாம். சரி, கேள்வியோட கூட போகலாம். இன்றைக்கி காலையில் எழுந்தோம் இல்லையா, எழுந்து எக்லீஷா வந்துட்டோம். ஒரு 4 மணி நேரம் கூட ஆகலை எழுந்து இல்லையா. ஏதாவது பொய் பேசணுமா? பொய் பேசலன்னு ஒரு பொய் பேசுகிறீங்க பார்த்தியா. சரி, ஓகே, பேசல, ரொம்ப சந்தோஷம். நேற்று ஒரு 24 hours இருந்தோம். ஏதாவது பொய் பேசணுமானா, அதாவது மறதியில் பேசுகிறது கூட தேவன் என்ன பண்ணுவார், சம்டைம்ஸ் யதார்த்தமாக பொய்யெல்லாம் பேசுவோம். எப்படி தெரியுங்களா பேசுவோம், பிரதர் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. இப்போ தான் சிஸ்டர் என்ன பண்ணேன், நான் சாப்பிட்டு ஆனால் சாப்பிட்ருக்க மாட்டோம். இதெல்லாம் கூட தேவன் எதாவது கன்சிடர் பண்ணுவார். பட் தெரிஞ்சே இது பொய், ஆனால் என்னுடைய பிரதர் ஃபோன் பண்ணுறாரு, நான் பொய் சொல்கிறேன், என்ன ஆயிருப்போகுது. எங்கள் சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க, நான் தெரிஞ்சே தான் என்ன பண்ணுறேன், பொய் சொல்கிறேன். இதை தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆக்சுவலாகவே இருக்கிறார். அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாதுன்னா ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்வது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போவுமே அழகு. ஒரே ஒரு பொய் தான் ஒரு கணவன் மனைவி பேசினாங்க. அதை கூட ரொம்ப ஞானமாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதில் என்னங்க பிரதர் தப்பு இருக்குன்ற மாதிரி நம்மளை சாத்தான் என்ன பண்ணுவான், யோசிக்க வைப்பான். யாருங்க இவங்க 2 பேர்,
அனனியா மற்றும் சப்பேரா என்ன பண்ணாங்க? அதாவது அப்போஸ்தலர்கள் நிலத்தை எல்லாம் விற்று பொதுவாக என்ன பண்ணலாம் இருக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. அந்த முடிவுக்கு யாரும் ஒத்துக்கலைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, நம்மளும் இருக்கலான்னு ஒத்துக்கிட்டு நிலத்தை விற்கிறாங்க, கிரயம் வருது, அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து வச்சுட்டு மீதியை அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வராங்க. இப்போ என்ன பேதுரு கேட்குறாருன்னா, அதை விற்கும் முன்னாடி அது உன்னோடதல்லவா, அப்போவே ஏன் நீ முடிவு பண்ணல? விற்று தேவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வந்த பிறகு அதில் ஒரு பார்ட் எடுத்து உங்களுக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் தேவை. வாசிக்கலாம் வசனம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இப்போ பிரச்சனையே அதான். அதாவது நிலத்தை அந்த கிரயத்தை எடுத்து வச்சு இவர் என்ன பேசுகிறாருன்னா, அப்போஸ்தலர்கிட்ட சொல்கிறது தான் பரிசுத்தாவிக்கு விரோதமான்றார், பொய் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோதாங்க விற்றேன், இவ்வளோதாங்க என்ன ஆச்சு வந்துச்சுன்றார். ஒரு பார்ட் என்ன பண்ணிட்டார் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கு பேதுரு கேட்குறாரு, அதை விற்கிறதுக்கு முன்னாடி மொத்த ப்ராப்பர்ட்டி உன்னோட தான்ப்பா, அப்போவே நீ என்ன பண்ணியிருக்கலாம், ஞானமா சொல்லியிருந்துருக்கலாம் தேவன்ட்ட. எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாகத்தை வஞ்சிக்கிறாயே, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் என்ன பண்ணுற, பொய் சொல்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனே இம்மிடியேட்டாக அவர் இறந்துட்டார். அவரும் அவருடைய மனைவி 2 பேரும் 1 by 1 என்ன இறக்குறாங்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கி அந்த மாதிரி நடக்கிறது இல்லை 7ஆம் கால சபையில், இல்லையா? நடந்துச்சுன்னா எக்லீஷியாவில் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிட்டே வரும் வாரம். தேவனை தான் கிருபையில் அனுமதிக்கிறார், நம்ம மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறாரு. இங்கே கவனிக்கிறோம், ஒரு சாதாரண இப்போ நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு மனிதர்களாக இருந்து யோசிக்கலாமே, இந்த சீரியஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு, இதில் என்ன பிரதர் இருக்குது, அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் வேணும்னு எடுத்து வச்சாங்க, இதில் என்ன தப்பு அப்படின்னு யோசிக்கலாம். தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்போன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கணும். அவங்க உலக ஜனங்களாக இருந்தால் தப்பு கிடையாது. இல்லை அதை விற்கிறதுக்கு முன்னாடியே இந்த முடிவை பேதுருக்கிட்ட சொல்லியிருந்தால் தப்பு கிடையாது. முடிவு சொல்லும்போது அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை எடுத்து வைக்கிறாங்க இல்லைங்களா, அப்படியே ஸ்பிரிச்சுவலாக வரலாம். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது எதெல்லாம் அர்ப்பணிக்கிறோன்னு சொன்னோம் தேவன்ட்ட. நம்முடைய நேரம் சொன்னோமா, சொன்னோம். நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய தாளந்து. ஒருவேளை திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே யதார்த்தமாக சொல்கிறார், நாளைக்கு கன்வென்ஷன் அப்படிங்கிறார். நேரத்தை ஆல்ரெடி யாருக்கு அர்ப்பணிச்சிட்டோம், சரி நாளைக்கு வேணாம், நாளைக்குன்னு சொன்னால் சரி வராது, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு தானே, ஃபுல் டே கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை நம்ம முடிவு பண்ண பிறகு அந்த முடிவில் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னோம்னா இந்த அர்ப்பணிப்பை நம்ம முழுசாக என்ன பண்ணல. அப்போ அது கூட என்னதான்னு கேட்டிங்கன்னா ஒரு பொய்ன்பா. கடைசி காலத்தில் சொல்கிறாரு, வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவிகொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். கடைசி காலத்தில் இது அந்திகிறிஸ்து பாடத்தில் படிப்போம், இந்த மாதிரி வசனங்களை பெயர் சபையை ஒப்பிட்டு பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறார், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயம். விச் மீன்ஸ் என்னன்னா, மனசாட்சியே இல்லாமல் நிறைய தவறான போதனைகள் வரும். நிறைய பேர் இந்த போதனை என்ன பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. அநேக விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வழி தப்பி போவாங்க. இப்போ பார்க்குறோம், தேவன் விரும்பாத 2வது காரியம் பொய் நாவு. நமக்குள்ள அந்த பொய் நாவுங்கிறது எந்த வடிவத்திலையும் காணப்படக்கூடாது. காரணம் என்னென்னா, இதனுடைய ஆரிஜினும் சாத்தான் தான். வசனம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அவன் பொய்யனும் பொய்யுக்கு. அப்போ இந்த உலகத்தில் முதல்ல பொய்ன்னு கொண்டு வந்தபோது ஏதேன் தோட்டத்தில் பார்க்குறோம், இதை சாப்பிடுங்க நீங்கள் தேவர்களை போல் என்ன ஆயிருவீங்க, மாறிடுவீங்க அப்படின்னு. அப்போ ஒரு மாபெரும் வஞ்சனையில் ஒரு வஞ்சனை நடக்குது அப்படின்னா அந்த வஞ்சனையில் முதல் ஆயுதம் என்னன்னா பொய். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம், அர்ப்பணிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை கவுத்து போடுற மாதிரி ஒரு வஞ்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புதுசாக ஒரு போதகம் வருதுன்னா அந்த போதகத்துடைய முதல் தாற்பயம் என்னவாக இருக்கணும்னா பொய்யாக தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம்,
கர்த்தர் வெறுக்கிற ரெண்டாவது காரியம் பொய் நாவு. ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறதா இருந்தால் உடன் சகோதர சகோதரிகள் கிட்ட நாம் என்ன பேசக்கூடாது? என்ன பேசக்கூடாது? பொய் பேசக்கூடாது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் ஒரு கை, இன்னொரு பிரதர் ஒரு கை, கரெக்டுங்களா? ஏன்னா கிறிஸ்துவோடைய சரீரம் தானே. இந்த கையில் அடிபட்டு பிளட்டு வந்துட்டுருக்கு. இந்த கை என்ன பண்ணணும்? ரொம்ப கஷ்டமான கேள்வியா? இந்த கை உடனே என்ன பண்ணும்? இங்கே போய் வைக்கணும். இந்த கை என்ன சொல்லக்கூடாதுன்னா, உனக்கு அடியெல்லாம் படவே இல்லைப்பா, நீ ஏன் மனசில் என்ன பண்ணிட்டு இருக்கிற, ரத்தம் வர மாதிரி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு இந்த கை சொன்னால் நல்லா இருக்குமா? அப்போ உண்மைன்னா உண்மையாக இருக்கணும் இல்லையா? அப்போது இந்த பொய் நாவுன்றது கூட உடன் சகோதரிகளுக்குள்ளே நம்ம பேசும்போதும் சரி, எது யதார்த்தமோ அதை பேசினா தான் நம்ம சபையாகவே மாற முடியும். ஒருவேளை ஒரு வஞ்சனையான பேச்சுக்களோ பொய் நாவோ சகோதரர்களுக்குள்ளே சகோதரிக்குள்ளே நமக்குள்ளே காணப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ரியல் குவாலிட்டிக்குள்ளே நம்ம இல்லை. இது தேவன் வெறுக்கிற ரெண்டாவது கேரக்டர். தேவன் வெறுக்கிற மூணாவது கேரக்டர் என்னன்னா, குற்றம் மற்றவர்களுடைய ரத்தத்தை என்ன பண்ணுறது, அதாவது தான் நல்லா இருக்கணும் அல்லது தன்னுடைய பேர் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடன் சகோதர சகோதரியுடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, துணியறது. இது முதல்ல நடந்த கொலை, காயின் ஆபேல். இங்கே குற்றமற்றவருடைய ரத்தம் அங்கே என்ன பண்ணப்பட்டுச்சு தெரியுங்களா? சிந்தப்பட்டுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபேல் மரித்தும் இன்னும் என்ன பண்ணுறான்? அப்போ இங்கே என்ன நடக்குது? ரெண்டு பேருடைய பலி என்ன பண்ணுறாங்க? எடுத்துகிட்டு வராங்க. இவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வராரு, அவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வராரு. ப்ராப்ளம் அவர் மைண்டு கரப்ட் ஆயிடுச்சு, காயினுடைய மைண்டு. இப்போ அங்கே என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, என்னுடைய பலி அங்கீகரிக்கப்படலை, என்னுடைய சகோதரனுடைய பலி என்னாச்சு? எப்படி அங்கீகரிக்கப்படலாம்? எப்படியாவது என் சகோதரன் என்ன பண்ணணும்? கரெக்டாக இல்லைங்களா? இது அங்கே நேரடியாக நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்திரமா அப்படின்னா, உதாரணத்துக்கு சகோதரிகளுக்குள்ளே வச்சுக்கலாம். எல்லாமே சகோதரருக்குள்ளேயே வருது. 2 சகோதரி இருக்கிறாங்க, ஓகேங்களா? நல்லா ஊழியம் பண்ணுறாங்க. அதில் ஒரு சகோதரருடைய ஊழியத்தை தேவன் இன்னும் அங்கீகரிக்கிறார். நிறைய இடங்களுக்கு அந்த ஊழியம் என்ன ஆகுது, தேவைப்படுது. கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரி என்ன பண்ணணும்? அவரோடைய கூட ஆவியில் மகிழ்ந்து என்ன பண்ணணும்? உன்னால் கூடுமா, அந்த இதிலெல்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? உன்னிலும் சிறியவன் உன்னை வழி நடத்தும் போது அவரோட கூட நம்ம என்ன பண்ணணும்? ஆவியில் மகிழ்ந்துருக்கும். அவருடைய பேரை கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணோம்னா அதே எப்படி எல்லா கிரெடிட்டும் எனக்கு தான் வரணும், என்னுடைய பிரதரை ஏன் உயர்த்தாரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பழி போடுறது, அவர் மேலே ஒரு மாபெரும் அவதூறை பரப்புறது, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சோம்னா சபையாரெல்லாம் என்ன அவ்வளோ மோசமானவரா அப்படின்னு பார்ப்பாங்க அவரை. இந்த கேப்பில் இவருடைய பேர் என்ன ஆகணும் மேலே? இதை பண்ணவர் தான் காயின். ஆனால் தேவன் விட்டாரானா, நீ ஆபேலை கொன்னாலும் பரவாயில்ல, கொன்னாலும் ஆபேல் பேசுவார். அவர் செஞ்ச நல்ல காரியம் பேசப்படும். அப்படியே ஸ்பிரிச்சுவலாக நம்ம எடுத்துக்கலாம், வாசிக்கலாம். 101 சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 101 அதிகாரம் 5ஆம் வசனம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். பாருங்க, இதெல்லாம் டைரக்டான வர்ஸ். இந்த எல்லா வசனமுமே நம்மை நியாய தீர்ப்பில் கொண்டு போய் என்ன பண்ணணும்? எக்ஸாக்டாக நிறுத்தும். நான் சொன்ன வசனமே அவனை என்ன பண்ணும் கடைசி நாளில். அப்போ நேரடியாக வசனம் என்ன இருக்குன்னா, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனே நான் என்ன பண்ணுவேன்? அப்போ குற்றமற்றவனுடைய ரத்தம் சிந்தும் கைன்றது நம்ம உடன் சகோதர சகோதரிகளுடைய இமேஜை நம்ம டேமேஜ் பண்ணலான்னு நம்ம துணிஞ்சு வரோம் பாருங்க ஏதாவது, அதுதான் உதாரணம். இந்த இரத்த பலியை யூதர்கள் வாங்கிட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் மாசு மறுவற்றவர். பரபாஸ் அங்கே ஒரு கலகக்காரன், பட் அந்த நாட்டுக்காக போராடுற ஒரு டைப்பு. எங்களுக்கு பரபாஸை விடுதலை பண்ணுங்க, குற்றமற்றவர் தான் இவர், பரவாயில்ல, அவருடைய இரத்தப்பலியை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? வாங்கிக்கிறோம். அந்த இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்ன பண்ணிட்டோம்? வாசிக்கலாம். மத்தேயு 27:25. மத்தேயு 27 அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். பாருங்க, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, இதை ஜனங்கள் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. கரெக்டுங்களா? என்னாச்சுங்க இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை? கிபி 70 இந்த இரத்தப்பலியை தேவன் யூத மக்கள்கிட்ட வாங்கினார்.
உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. காரணம், இவர்கள் செஞ்ச தப்பை இவங்களா கேட்டு வாங்கிட்டாங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், எருசலேமின் குமாரத்திகளே எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பின்னாட்களில் பெரிய நியாய தீர்ப்பு உங்களுக்கு வரப்போகுது, அதை நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள், எனக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்கன்னார். அப்போ இதை யார் கேட்டு வாங்கினது? அவங்க. அப்போ குற்றமற்றவர் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரி ஒவ்வொரு சகோதரன் யதார்த்தத்தின் அடிப்படையில் பார்த்தா எல்லாருமே நல்லவங்க தான். அவங்களுடைய ரத்தம் சிந்துற மாதிரி ஒரு செயல் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஹால்குள்ளேயே பேசிக்கலாம், வித் இந்த பில்டிங்கே பேசிக்கலாம், வெளியவே வேணாம். இங்கே இருக்கிற எல்லாருமே கிறிஸ்து தான், எல்லாரும் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, எல்லாருடைய இருதயத்தையும் தேவன் சத்தியத்தை கொடுத்து தொட்டிருக்கிறாரு. அதனால தான் பேப்டிசம் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய இமேஜை அதான் யோவானில் படிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ அவன் வந்து காயின் மாதிரிங்கிறார். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவன் சபையாக முடியாதுன்றார். அவனுக்குள் என்ன இல்லை அப்படின்னா எப்படி பிரதர், நான் எங்களுடைய சிஸ்டருடைய இமேஜை நான் எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னா வாசிக்கலாம். எப்படியெல்லாம் கொலை பண்ணுவோம், இந்த கட்டிங்ஸ் மட்டும். அவதூறு, தீமை பேசுதல், பொய் குற்றச்சாட்டுகள், பொறாமை அல்லது நியாயமற்ற விமர்சனம் போன்ற செயல்கள் ஆவிக்குரிய கொலையின் ஆயுதங்களாக முன்வைக்கப்படுகின்றன. அதாவது ஒரு கொலைனா சில ஆயுதங்கள் வேணும்ல. பொதுவாக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்லணும்னா சில ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க. அந்த ஆயுதங்கள் இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கு காயின் ஆபேல கொன்னாருன்னா பக்கத்தில் ஒரு மரம் எதாவது இருந்திருக்கும், குச்சி மாதிரி எடுத்து என்ன பண்ணியிருப்பார், கல் இருந்திருக்கும், எடுத்து அவர் மேலே அடிச்சிருப்பார், அதுதான் ஆயுதம். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஆவிக்குரிய கொலை செய்கிறோமா அப்படின்னா, ஆவிக்குரிய கொலை சம்டைம்ஸ் செய்கிறோம். என்ன டூல்ஸ் வச்சுருக்கோம்னா, ஏதோ ஒரு பிரதர் பற்றி நம்ம எக்லீஷாவில் இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது, பொய்யா ஒரு வதந்தியை கிளப்பிடுறது. ஒரு சிஸ்டரை பற்றி ஒரு வதந்தி என்ன பண்ணுறது, கிளப்புறது. அவர் சொல்கிறாரு, அவதூறு, தீமை பேசுதல், விச் மீன்ஸ் ஈவில் ஸ்பீக்கிங், பொய் குற்றச்சாட்டு, நடக்காத ஒன்று அவர் தாங்க பண்ணார் அப்படின்னு என்ன பண்ணுறது சொல்கிறது. அடுத்து பொறாமை. ஏன் பொறாமைனா, நம்மளை விட அவர் என்ன ஆகிட்டு இருக்காரு இப்போ வளர்ந்து, இதான பிரச்சனை அங்கே காயின் ஆபேலுக்கு மேலே வர்றாரு. அடுத்து நியாயமற்ற விமர்சனம். ஒரு யதார்த்தமாக நடந்த விஷயத்தை கூட அது ஒரு பெரிய விஷயமா நம்மளை என்ன பண்ணுறதுன்னா பில்டப் பண்ணுறது. காரணம், அதை பண்ணின நபரை நம்ம என்ன பண்ணுறதுன்னா அங்கே கொலை பண்ணுறது. இது எல்லாமே டூல்ஸ் எதுக்கு, ஆவிக்குரிய கொலைக்கு. அடுத்து இவை ஒருவரின் மதிப்பு, இருதயம், நம்பிக்கை ஆகியவற்றை சேதப்படுத்தி அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொல்வதற்கு சமமாக அமைகின்றன. கண்டிப்பாக அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபே கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிறதுக்கு இது ஒரு மாபெரும் ஒரு விஷயமா இருக்குது. அப்போ 3 விஷயம் பார்த்துருக்குறோம். என்னென்னு ரீகால் பண்ணிக்கலாங்களா? 7 பார்க்கணும். அதுக்கப்புறம் தேவன் விரும்புறது என்னென்னு என்ன பண்ணணும் சுருக்கமாக பார்க்கணும். முதல் விஷயம், கர்த்தர் வெறுப்பது மேட்டிமையான கண். அடுத்து பொய் நாவு. ஓகே, இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தீமை பேசும் நாவுன்னு இருக்கு. பொய் நாவு. அடுத்து குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. அடுத்து துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், என் ஹார்ட் வித் டிவைஸ் விக்கெடு இமேஜினேஷன்ஸ். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இருதயம் எப்பொழுதுமே தேவையில்லாதே யோசிக்கும். அப்பேற்பட்ட இருதயத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா வெறுக்கிறார். பொதுவாக இருதயம் எப்படிப்பட்டதுன்னு எழுதுகிறார் ஆண்டவர், அது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பில்டிங்குள்ளே நம்ம இருக்கிறோம். இப்போ நம்முடைய ஹார்ட் எப்படி யோசிக்கும்? ப்ராப்பராக யோசிக்கும். இதே பில்டிங்கில் யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோம், நம்ம ஹார்ட் அதே மாதிரி யோசிக்குமா? இதுதான் சொல்கிறாரு, விழுந்து போன மனுஷனுடைய மைண்டு இதை ஓவர் கம் பண்ணணும் நம்ம. அவர் சொல்கிறாரு, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் நமக்குள்ளே காணப்படுது அப்படின்னா மற்றவங்களை வீழ்ச்சி அடையிறதுக்கு தேவன் அதை விரும்பவே மாட்டார்ன்றார். ஒரு பெஸ்ட் உதாரணம் பைபிளில் இருக்குது, கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதாவது தேவையில்லாத ஒரு ஆலோசனையை ஒருத்தர் பிணைக்கிறார் ஒருத்தரை கெடுக்கிறதுக்காக. ஆனால் தேவன் கண்டுபிடிச்சிட்டார் அதை. அவரை கெடுக்கல, யார் ஆலோசனை பண்ணாரோ அவரையே தேவன் கெடுத்துட்டார். அவ்வளோதான். வெரி குட். ஆமான் இந்த டாபிக்கு பெஸ்ட் உதாரணம் இவர் தான். இவர் வெளியே பார்க்க நல்லவர், வெளியே பார்க்க மந்திரி, கரெக்டுங்களா? ரொம்ப நல்லவர். ஆனால் உள்ளுக்குள்ளே இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, எப்படியாவது மொர்தெகாய் எனக்கு என்ன பண்ண மாட்டேங்க வரும்போதெல்லாம் எனக்கு அந்த பிரதர் சோத்திரம் மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறார். ஏதாவது அவர் என்ன பண்ணணும், இதுதான் மைண்டு. எனக்கு சல்யூட் என்ன பண்ணணும், அடிக்கணும், இதுக்காக பிளான் பண்ணுறார்.
முத்திர மோதிரம் என்ன பண்ணுறாரு? நைஸா அகாசுவர ராஜாட்ட வாங்கி ஒரு கட்டளை பிறப்பிக்க சொல்லி, யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ அவனை தூக்கில் என்ன பண்ணணும், போடணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணோன்னே அங்கே அப்படியே தேவன் திட்டத்தை மாற்றி ஆமானையும் ஆமானுடைய குடும்பத்தாரையும் தூக்கில் போட்டார். இப்போ இவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். தேவன் விரும்புவாராத? கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா வெறுக்கிறார். அதே போல தான் நம்முடைய இருதயம் கூட இன்றைக்கி இருக்குது. நம்ம அதிகமாக மற்றவர்கள் பண்ணுற தவறு தான் என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஆனால் சங்கீதத்தில் படிக்கும்போது தாவீது கேட்குறாரு, தன் பிழைகளை, இங்கே பிரச்சனையே அதுதான், இங்கே பிரச்சனையே அதுதான், தன் பிழைகளை உணர்வதற்கு நம்ம எல்லாருமே தான், இன்க்ளூடிங் ஏபிசி எல்லாரையும் வச்சுக்கலாம், நம்முடைய பிழைகளை உணர்வதற்கு நம்ம ரெடி இல்லை. உதாரணத்துக்கு அடியேன் ஒரு 10% தவறு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு பிரதர் ஒரு 1% பண்ணுவார். இந்த 10% கன்சிடரே பண்ண மாட்டோம். ஏன்னா நாம் நம்மளை ரொம்ப நேசிப்போம்ல. அந்த 1% பண்ணியிருப்பார் பாருங்க, நேராக இங்கே தான் என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவர் சொல்கிறாரு, இங்கே தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்ன பண்ணணும். வாசிக்கலாம் சங்கீதம் 19:13 மட்டும். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். பாருங்க, இங்க சொல்ற விஷயம் அதுதான். துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். வசனம் படிக்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இப்போ இருதயம் மகா கேடு உள்ளதுன்னு சொல்லிட்டாரு, திருக்குள்ளதுன்னு சொல்லிட்டாரு. இதில் என்ன பிணைக்க கூடாதுன்னா, உடன் அங்கங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, கவிழ்த்து போடுறதுக்கு திட்டம் போடக்கூடாது. அங்கே ஆமான் போட்டார், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆமானே வாங்கிட்டார். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் எது அப்படின்னா, இந்த மாம்சம், இந்த ரத்தம், இது மாத்திரம் இல்லை, நமக்கு மேலே ஒரு சேனை இருக்குது, வீழ்ந்து போன தேவது. இவர்களோட நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சு நிற்கணும் அப்படின்னா ஒரே ஆயுதம் அந்த மார்க்கவசம், அந்த விசுவாசம், அந்த இடைக்கச்சை, அந்த தலைச்சீரா, அந்த பாதரச்சை, இதை தான் பிடிக்கணும். ட்ரூத், சத்தியம் ஒன்று மட்டும்தான் இந்த இருதயத்தை தூய்மைப்படுத்தும். வேற ஏதாவது படுத்த முடியுமா? அப்போ நமக்கு போராட்டங்கள் இதோட இருக்குன்றதை வச்சுக்கலாம். இந்த இருதயம் ட்ரூத்தில் நிறையாமல் வேறு ஏதாவது கெட்ட காரியத்தில் நிறைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாய் பேசும்போதெல்லாம் என்ன தான் வரும். சில தருணங்களை கவனிச்சிருக்கோங்களா, நம்ம கூட பண்ணி இருந்துக்கலாம், இல்லை யாராவது பண்ணுற, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு மோசமான வார்த்தையை பேசிடுவார் டக்குன்னு கோபத்தில். எப்படி வரும் அந்த வார்த்தை? ஆல்ரெடி அது உள்ள என்ன ஆயிருக்கு, நல்லா எல்லாருக்குள்ளேயும் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம சமீப நாட்கள்லாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அதனால அவ்வளோ சீக்கிரம் வாயில் என்ன ஆகாது, வராது, சரளமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்லீஷியா முடியுது, பிரதர்ஸ்குள்ளே பேசும்போது கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு பிரதர் ஏதாவது பேசுகிறாருன்னா, அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த இருதயம் ட்ரூத்தில் நிறைஞ்சிருக்கும் போது ட்ரூத்து வெளில வரும். வேறு ஏதாவது நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வீணான வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். வாசிக்கலாம் மத்தேயு 12:36. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு யார் அந்த உங்களுக்கு? நமக்கு ஃபோன் வருமா? எக்லீஷியா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இந்த ஃபோன் வருமா? வராது? ஃபோன் பேசுகிறோமா? அதில் ஏதாவது இது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு பிற்காலத்தில் தேவன் மன்னித்து விடுவார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் அப்படின்லாம் வசனம் இல்லை. வசனம் கிளியராக இருக்கு. யாவையும் குறித்து கட்டாயமாக அப்படின்னா நாம் சபையாக மாற போகிறோமா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்கு நிறைய க்ரைட்டீரியா வச்சுருப்பார் பாருங்க. அதில் ஒரு க்ரைட்டீரியா இது. ஏன்னா இது ஹார்ட்லேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியே வரும். அப்போ 4 பார்த்துட்டோம். அதாவது இந்த துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் சொல்கிறது ரொம்ப எளிமையாக நீங்கள் ஆமான என்ன பண்ணிக்கலாம், மனசில் வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளாக கான்செப்டுக்காக. அடுத்து கால்கள் அடிக்கடி தீங்கு செய்வதற்கு என்ன பண்ணும், விரைந்தோடும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் லிட்டரலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை மீட்டிங் இருக்குன்னு சொன்னால் வர்றதுக்கு என்ன வராது, யாருமே சத்தமே போட மாட்டேன்றீங்களே. மீட்டிங் இருக்குன்னு சொன்னால் மீட்டிங்கு வரக்கு நம்ம கால் என்ன ஆகாது. நான் சொல்கிறது எக்லீஷியா மீட்டிங் தான்.
ஞாயிற்றுக்கிழமை வேறு ஏதாவது இட நாள் இருந்துச்சுன்னா கால் என்ன ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும். இதே ஒரு வேறு ஏதோ ஒரு விஷயம், தேவனுக்கு விரும்பாத ஒரு விஷயம் போகணும்னா முதல் நாள் என்ன ஆயிடுவோம், டைம் ஆச்சு, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ரெடி ஆகும். அவர் சொல்கிறாரு, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். இதுக்கு ஒரு உருவகமே இருக்குது நீதிமொழிகளில். அந்த ஒரு 3 வசனம் நம்ம அதை வாசிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியும் பேசி திரிகிறான். அதாவது இது திருவள்ளுவர் படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அங்கங்கே நின்று டீ கடையில் கொஞ்சம் நேரம் பேசுறது, அங்கே நின்று அந்த மாதிரி ஒரு குரூப். ஓகேங்களா, அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரில் போக்கிரித்தனமாக என்ன பண்ணிக்கிறான், சுத்துகிறான் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கோம். அவன் என்ன பண்ணுறானா, வாசிக்கலாம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். முடியுமா? எதில் செய்கை காட்டணும், எதில் செய்கை காட்டணும், எதில் செய்கை காட்டணும்? கையில். அதாவது அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டு வரும் இது. ஓகேங்களா, இவர் என்ன சொல்கிறாருன்னா கண்களால் என்ன பண்ணுறாரா இவர். முடியுமா? பொதுவாக முடியாது, ஆனால் இவரால் முடியுது. யாருன்னா அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கார் இல்லைங்களா ஒருத்தர். அடுத்து தன் கால்களால் பேசி, எதில் பேசணும்? வாயில் பேசினா எல்லோரும் பார்த்துருவீங்களே. இப்போ மீட்டிங் முடிஞ்சோடனே ஒன்று நான் பண்ணணும், வாயில் பேசினா நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவீங்க நான் என்ன பண்ணுறேன் காலில். அடுத்து தன் விரலால் என்ன பண்ணுறாருன்னா போதனை செய்கிறார். விச் மீன்ஸ் என்னன்னா, எதெல்லாம் பிடிக்காதோ தேவனுக்கு அதை பண்ணுற ஒரு மனுஷனை பற்றி என்ன பண்ண உருவகமாக பேசுகிறார். அடுத்து 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். அதாவது இதுக்கும் திருவள்ளுவர் படித்து பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகள்லாம் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு. இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறதா உருவகமாக என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. முக்கியமாக இந்த வார்த்தை, இந்த வசனம் ஏன் வந்து போட்டாருன்னா, இங்கே வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, அவன் ஆகாயம் பேசி திரிகிறான், தேவையில்லாத பேசுகிறாரு. அடுத்து சொல்கிறாரு தன் கால்களால் பேசி, இதை தான் சொல்கிறாரு, தீமை செய்ய விரைந்தோடும் கால். இப்படி ஒரு மனுஷனை உருவகப்படுத்திட்டு மோசமான செயல் செய்கிறாரு. ஆக்சுவலாக இந்த கால் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ சித்தம் செய்கிறதுக்கு தான் தேவன் கொடுத்துருக்கார். கரெக்டுங்களா? நமக்கு தேவன் கால் ஏன் கொடுத்துருக்காரு? கால் அப்படிங்கிறது பலம் நம்ம பார்க்குறோம், கைன்றது கிரியை பார்க்குறோம் இல்லைங்களா. நம்ம ரெபேக்காளுடைய திருமணத்தில் கூட பார்ப்போம். இங்கே காலுங்கிறது என்னென்னா, நிறைய தேவனுக்காக ஒர்க் பண்ணணும். வாசிக்கலாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். பாருங்க, தேவனுடைய வேலை செய்யறதுக்கு, இன்னும் சொல்ல போனால் சுவிசேஷ ஊழியத்திற்கு இந்த கால்கள் விரைந்து ஓடணும். அதுக்கு இந்த கால் என்ன ஆகுறதில்ல, சம்டைம்ஸ் வர்றதில்ல. ஆனால் தேவன் பிடிக்காத விஷயத்திற்கு கால் என்ன ஆகுது, ஓடுது. இதுக்கு நிறைய உதாரணம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சொல்லலாம், புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை உலகத்தில் ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப நெருங்கின சொந்தம்னா ஆராதனை கூட 1/4 மணி நேரம் லேட்டாக வந்துடுவோம். கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம்? இத்தனைக்கு ஆராதனைக்கு வரும்போது கூட எளிமையான உடை தான், எளிமையான ஒரு உருவம் தான் இல்லைங்களா, அது கூட லேட் ஆயிரும். ஒருவேளை தேவன் விரும்பாத விஷயம், ஏன்னா இங்கே கூடுகை இருக்கும்போது போகிறதுங்கிறது தேவனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனால் அங்கே 1/4 மணி நேரம் முன்னாடி என்ன இருப்போம், ரெடியாக இருப்போம், வேறு உடை, வேறு அலங்காரம், இதெல்லாம் பண்ணியும் ஏர்லியராக போவோம். விச் மீன்ஸ் என்னென்னா, தேவன் எதை வெறுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப நேசிக்கிறது. இது ஊழியர்களுக்கு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ தேவனுடைய சபையை தேவனுடைய பிள்ளைகள் கொண்டு என்ன பண்ணுறாருன்னா போஷிக்கிறாருல்ல, அவங்கள பற்றி வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:12. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. அதாவது இந்த கால்கள்ன்றது எதற்குன்னா, மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக கால்களை பயன்படுத்துவாங்க. ஊழியம் செய்கிறது, மதிச்சு நடக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு. இப்போ தேவனுடைய சபையில் ஊழியர்கள் இருப்பாங்களா? ஊழியர்கள் இருக்காங்களா இல்லைங்களா? ஊழியர்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா? அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களா இல்லைங்களா? நமக்கும் குடும்பம் இருக்குது, நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிறோம், ஏக்லிஷாவில் கலந்துக்கிறோம். இப்போ ஊழியர்களுக்கு என்ன அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிள்? அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அவங்க தேவைகளையும் சந்திக்கணும்,
சபையின் தேவைகளையும் சந்திக்கணும், சபைக்காகவும் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். இப்படி பிரயாசப்படுகிற ஊழியர்களை நாம் என்ன பண்ணுன்றாருன்னா, அந்த மதித்துங்கிற வார்த்தையை மிதித்துன்னு என்ன பண்ணிடக்கூடாது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கால்கள் அப்படிங்கிறது ஒர்க்கு நடக்கிறது சத்தியத்தில். இப்போ நமக்கு முன்னோடியாக தேவ பிள்ளைகள் நடக்கும்போது நாமளும் அதே மாதிரி என்ன பண்ண நடக்கணும். எதுக்கு ஓடக்கூடாதுன்னா, பாவம் செய்யறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, தீமைக்கு ஓடக்கூடாது. இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் எடுக்கிறதா இருந்தால் பிப்ளிக்கலாம். அப்பா நல்லா இருந்தார், பசங்க சரியில்லை. யாருங்க? ஏலி. அப்போ நல்லா யோசிக்கலாம். ஏலியுடைய பசங்களுடைய கால் தீமை செய்ய விரைந்து ஓடுச்சு. எங்கே? ஊழியம் தான் செய்யறன்ட்டு போனாங்க. அங்கே போய் அவங்களுடைய சுய இச்சைகளை என்ன பண்ணாங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி தீமை செய்ய விரைந்தோடின கால்கள் எக்கச்சக்கமாக பைபிளில் இருக்குது. உதாரணத்துக்கு சோதோம் குமார பட்டணத்தார் எடுத்துக்கோங்க. 2 தேவ தூதர்கள் தான் வராங்க. அந்த தேவ தூதர்களோடையும் போய் கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற பாதி பேர் வந்து லோத்துடைய வீட்டு வாசல் நிற்கிறாங்க. எங்கே புதிதாக 2 மனுஷங்க வந்திருக்காங்களே, யார் அவங்க, அவங்கள வெளியே கூட்டுவாங்கன்றாங்க. அவங்க கால் எதற்கு இருந்துச்சுன்னா, எப்பொழுதும் பொல்லாப்பு செய்ய, தேவன் வெறுக்கிறத செய்ய தான் இருந்துச்சு. இன்றைக்கி அதே போல தான் உடன்படிக்கை செஞ்சுட்டோம். ஊழியம் அப்படின்னா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம பிற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது இன்டைரக்டாக என்ன தான் பொருந்ததுன்னா, இந்த தீமை செய்ய நம் கால் என்னன்னு கேட்டிங்கன்னா விரைந்தோம். அடுத்த 6வது, அபத்தம் பேசும். பொய்யே சொல்லக்கூடாதுன்றாரு. பொய் சாட்சி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சில வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். எபிரேயர் 12:15 வாசி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். பாருங்க, இந்த வசனம் எபிரேயர்ல யாரை குறித்து பேசப்பட்டிருக்குன்னா, ஏசா ஒருவேளை போஜனத்திற்காக தேவனுடைய கிருபை என்ன பண்ணாரு, தன் சேஷ்ட புத்திரத்தை இழந்தார். இங்கே அதே தான் சொல்றாரு, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர், கசப்பு மட்டும் வேர் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சகோதரருக்குள்ள, அந்த வேர் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அது அழைப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா இழக்கப்படும். இப்போ நம்ம பொய் சாட்சி தேவன் வெறுக்கிறாருன்றோம். உதாரணத்துக்கு பொய் சாட்சி எதன் மூலமாக சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாவு. பொய்யும் இந்த நாவு தான், பொய் சாட்சிக்கு இந்த நாவு தான். இந்த நாவு எப்பேற்பட்டதுன்னு பைபிள் சொல்லுதுன்னா நமக்கு தெரியும். நாவு எப்பேற்பட்டதுங்க? ரொம்ப சாந்தமானதா. நம்ம சரீரத்தில் இருக்கிற அவயத்திலேயே நம்மளை பரலோகம் போக விடாமல் தடை பண்ணக்கூடிய முக்கியமான அவயம் எதுன்னா, ஏன்னா வசனம் படிக்கணும்னா தெரியும், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். இப்போ தான் தேவனை பற்றி துதிச்சு பாடினோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவோம், சகோதரர்களை சபிப்போம். அவர் சொல்கிறாரு, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வருமா? அத்திமரம் ஒலிவ பழங்களை கொடுக்குமா, இல்லை ஒலிவ மரம் திராட்சை பழங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நாங்கள் கிளியராக பார்க்குறோம். பொய் சாட்சி முன்னமே சொன்னதான், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்கிற வரைக்கும் இந்த அழைப்பில் நம்ம ரொம்ப சேஃப். அதை தாண்டி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை கரைபடுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பொய்னாவும் சரி, பொய் சாட்சியும் சரி. பொய் சாட்சின்னா என்ன பிரதர், இது புரியலையே அப்படின்னு கேட்டால் பிபிலிக்கலாக எடுத்துக்கலாம். நாபோத் இருந்தார். ஏன்னா உதாரணம் போட்டால் இந்த கான்செப்ட் நம்ம ஈஸியாக புரிஞ்சிடும். திராட்சை தோட்டம் யாரோடது? நாபோத். இந்த திராட்சை தோட்டத்து மேலே ஏசபேலுக்கு ஒரு ஆசை. இந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு என்ன வாய்க்கணும், சொந்தமாக்கணும். தன் கணவன் ஆகாப்ட்ட என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அவரை அடித்து இது என்ன பண்ணுறாங்கன்னா அபகரிக்கிறாங்க. இதுக்கு 2 பொய் சாட்சி என்ன பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க. நம்முடைய இரட்சகர் குற்றமற்றவர், அவருக்கு எதிராகவும் சாட்சிகள் என்ன பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க. ஆனால் அந்த சாட்சிகள் என்ன ஆகலை. விச் மீன்ஸ் என்னன்னா, அன்பான சகோதர சகோதரர்களே, சத்தியம் எதுவோ நாம் எப்பொழுதும் சத்தியம் பக்கத்தில் நிற்கணும், அவ்வளோதான். ஒருவேளை அசத்தியம்னு ஒன்று தெரிஞ்சு அதற்கு நம்ம துணை போகிற மாதிரி சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்டைரக்டாக அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா பொய்க்கு நம்ம என்னவா இருக்கிறோம். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ட்ரினிட்டினா என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம ஒரு ஃபெய்த்தில் இருக்கிறோம், நம்மளாம் சத்தியத்துக்கு சாட்சிகள், கரெக்டுங்களா? ட்ரினிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு
கிறிஸ்மஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது பொய் சாட்சி, ட்ரூத்துக்கு அப்படியே அகைன்ஸ்ட். அப்படி தான் ஒரு குரூப் பண்ணிக்கு இருந்தாங்க. ஸோ 6 விஷயம் பார்த்துட்டோம். 7வது சகோதரருக்குள்ளே என்ன பண்ணுறது, இருக்கிறதுலே அல்டிமேட் டெஸ்ட்டு இங்கே தான் வரும் நமக்கு. மற்றதெல்லாம் லைட்டாக ஆரம்பிக்கும். சிவியர் டெஸ்ட் என்னென்னா, இங்கே இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்குள்ளே நம்ம சண்டைகளை பிணைச்சி விடலாமா? ஆல்ரெடி 2 பேர் கசப்பில் இருப்பாங்க, 2 பேர் கொஞ்சம் என்ன இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. நம்ம போய் 3வது உள்ள போயிட்டு ஆமாம் அவர் தான் உங்களை பற்றி இதாக சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா? இருக்கிறதுலையே ஒஸ்ட் பிஹேவியர் பிப்ளிக்கலாக அதான் சொல்கிறாரு. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என்னை நிந்தித்தவன் யார் அல்ல. இந்த அனுபவத்துக்குள்ளே போகும்போது வாசிக்கலாம். சங்கீதம் 55:12. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ ட்ரூத் தெரிஞ்சு ட்ரூத்துக்குள்ளே வந்த நாம எல்லாருமே பொதுவாக சகோதரர்கள் சகோதரிகள், எல்லாருமே கிறிஸ்துவோடைய சபையாக போகணுங்கிற ஃபெய்த்தில் இருக்கிறோம். இப்போது நம்மளை ஒருத்தர் பகைக்கிறாரு அப்படின்னா, வெளியிருந்து ஒருத்தர் பகைக்கிறாருன்னா ஓகே, உலகம் நம்மளை என்ன பண்ணும், பகைக்க. அதான் அவர் சொல்கிறாரு, என்னை நிந்திக்கிறாங்க, உலகம் நிந்திச்சுன்னா நான் ஏற்றுக்குவேன், என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, யாருன்னா சகோதரன். அதான் சொல்ல வர்றார். அப்படி இருந்தால் சகிப்பேன், எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் பண்ணியிருப்பேன். யார் என்ன பகைச்சது விரோதித்ததுன்னா 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். பாருங்க எவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதியிருப்பார். எனக்கு சமமான மனுஷன், என் கூட இருந்த கோ பிரதர்ஸ் கோ சிஸ்டர்ஸ். அடுத்து சொல்கிறாரு, என் வழிகாட்டி. ஒருவேளை நான் சரியாக போகலைன்னா என்னை சரியாக போக வைக்கக்கூடிய சிஸ்டர், என்னை சரியாக போக வைக்கக்கூடிய பிரதர், என் தோழன். இந்த சத்தியத்தில் எனக்கு ஒரு நல்ல சகோதரன் சகோதரி. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிந்திக்கிறாங்க, விரோதிக்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் என்னென்னா, ஒரு அப்பா, அருமையான அப்பா, நிறைய பசங்க இருந்தாங்க. பையன் அப்படியே அப்பாவுக்கு எதிராக என்ன பண்ணுறாரு, திரும்புறாரு. சின்ன ஆசை, நான் அப்பாவுக்கு பதிலாக என்ன ஆகணும், ராஜா. யார்? அப்சலோம். என்ன பண்ணார் அப்சலோம்? இதுதான் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட் நிழல். என்ன பண்ணுறாருன்னா, தாவீது ராஜ்யபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ தாவீது ராஜ்யபாரத்தில் நிறைய வழக்குகள் எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள். ராஜா கிட்ட முக்கில் நின்றுக்கிறாரு, வழியில் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு போகிறவங்கள, எதுக்கு அங்கே போகிறீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தனியாக ஒரு ராஜாவாக என்ன பண்ணிக்கிட்டாரு, பிரகடனப்படுத்தி. அப்பா வனாந்தர பிரயாணம் போயிட்டார். காரணம் அப்சலோமை அடிக்க முடியாமல்ல, அப்சலோம் என்னுடைய பையன் சொல்லிட்டு இவருடைய பலம் அங்கே பெருக்கும் போது தாவீது ஒரு 400 பேரை கூட்டு என்ன பண்ணுறாரு, அவர் தனியாக போகிறாரு. இறுதியில் முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே பார்க்குறோம், விழுதலுக்கு முன்னாடி மனமேட்டிமை, அழிவுக்கு முன்னானது அகந்தை. இப்போது அப்சலோம் தாவீது ராஜ்யபாரத்தை உடைக்கிறதுக்கு என்னென்னமோ பேசி என்ன பண்ணிட்டாரு, உடைச்சிட்டாரு, விரோதத்தை உண்டு பண்ணிட்டாரு. ஆனால் தேவன் விட்டாரா அப்சலோமை? ஆனால் தாவீது ஃபீல் பண்ணுறாரு, ஏன்னா என்னுடைய பையன். இறுதியாக ஒரு யுத்தத்தில் நம்ம பார்க்குறோம், வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18:9. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. பாருங்க அன்பான சகோதர சகோதரி, இந்த விஷயத்திலேருந்து என்ன நம்ம எடுத்துக்கலாம்னா, ஒருவேளை நம்ம சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு விரோதமாக விரோதத்தை உண்டு பண்ணோம்னா நம்ம நிலைமை என்னவா இருக்குன்னா, நாம் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே என்ன பண்ணுவோம், பூமியும் நம்மளை ஏற்றுக்காது, இப்போ ஏற்பட்ட மனுஷன் எனக்கு வேணாம் அப்படின்னு பூமி சொல்லும், பரலோகம் நம்ம என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ளாது. அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், தொங்குவோம். அவர் சொல்கிறாரு, அவருக்கு எது அழகுன்னு நினச்சாரோ, முடிதான் அழகுன்னு நினச்சாரு, அந்த முடியே இறுதியில் அவர் மறிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்போது 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி 7வது விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன நம்ம பண்ணாலும், எதுவுமே பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் என்ன நம்ம பண்ணாலும் அல்டிமேட்டாக சகோதர சகோதரிகளுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுற செயல் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் என்ன பண்ணுவோம், தொங்குவோம்,
நம்முடைய மரணம் கூட அப்சலோம் மாதிரி தான் இருக்கும் இங்கே. ஆனால் அப்சலோம் மறிச்சதுக்கு தாவீது என்ன பண்ணுறாரு? இது நம்ம வேற ஒரு ரீபிட்ஸில் கூட ஒரு பாடத்தில் பார்த்துருப்போம். 2ஆம் மரணம் போகிற வகுப்பாரை கூட தேவன் ஆக்சுவலாக நேசிக்கிறார். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போ பார்க்குறோம் இறுதியாக சகோதரர்களுக்குள்ள பகை வருது, விரோதம் உண்டு பண்ணுறதுக்கு முடிவு இதுதான். சரி, இதெல்லாம் ஏன் வருது? இப்போ 7 விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? அது என்னன்றதை அப்புறம் டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த 7 காரியங்களும் பொதுவாக எதோடைய பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மாம்சத்துடைய கிரியைகள். கரெக்டாக இல்லையா? அவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவர் பார்க்குறக்கு, விட்டுருங்க. மாம்சத்தின் கிரியைகள் பார்க்குறோம் இல்லைங்களா? வைராகியம், விரோதம், பகை, பில்லி சூனியம், விக்கிரகாராதனை ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று தான் இந்த 7 பாயிண்ட்டுக்கும் மெயின் பாயிண்ட்டாக இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம்? 7. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள்: மேட்டுமையான கண், பொய்னாவு, குற்றமற்ற ரத்தம் சிந்தும் கை, துரு ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அப்புறம் அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இது எல்லாத்துக்கும் எடுத்துங்க. பகை, விரோதம், பொறாமை, கொலை, களியாட்டுக்கள், வேசித்தனம், அசுத்தம், இது ஏதாவது ஒரு பாயிண்ட் உள்ள இருக்கும். அப்போ அல்டிமேட்டாக இந்த மாம்சத்தை வெளியே எடுத்து வச்சுட்டாலே கர்த்தர் வெறுப்பது நமக்குள்ளே என்ன ஆகாது? வராது. சரி, இப்போ ஃபைனலாக தேவன் விரும்புகிறது என்ன? சரி, வெறுக்கிறத நாங்கள் பண்ணல பிரதர், பண்ண மாட்டோம் இனிமேல் அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். தேவன் விரும்புகிறது என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணுறோம் செய்கிறோன்னா? ரொம்ப சிம்பிள். தேவன் விரும்புகிறது மத்தேயு 5ஆம் அதிகாரம், மலை பிரசங்கம். மலைக்கு போகிறவங்க வாழ வேண்டிய வாழ்க்கை. படிக்க வேணாம், ரொம்ப எளிமையாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அப்போ தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னு ஒருவேளை நமக்கு நாமளே கேள்வி கேட்டால், பூவர் இன் ஸ்பிரிட், ஆவியில் எளிமை, விச் மீன்ஸ் என்னன்னா கம்ப்ளீட்டாக ஹம்புளாக இருக்கிறது. என்ன சூழ்நிலை வந்தாலும் மனத்தாழ்மையில் என்ன பண்ணுறதுன்னா இருக்கிறது. அதுதான் ஆவியில் எளிமை. தான் வசனம் கூட பார்க்குறோம், அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? அடங்கி இருக்கணும். ஆவியில் எளிமை அவசியம். அடுத்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உடனே நம்ம ஹார்ட் என்ன ஆகணும்னா மெல்ட் ஆகணும். ஹார்ட் என்ன ஆகக்கூடாதுன்னா கடினம் ஆகக்கூடாது. கண்டிப்பாக துயரப்படணும். இதான் வசனம் பார்க்குறோம், நொறுங்குண்ட இருதயம் நமக்கு இருக்கணும். அப்போ தேவன் எதை விரும்புகிறாருன்னா ஆவியில் எளிமை, துயரப்படுதல். அடுத்து ரொம்ப முக்கியம் சாந்த குணம். சாந்த குணம் எப்போ வராது நமக்கு? நம்ம நினச்சது ஒன்று நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 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 என்ன ஆயிடுவோம்? மலை ஏறிடுவோம். இல்லைன்னா முருங்கை மரம் என்ன ஆயிடுவோம்? ஏறிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை கண்ட்ரோல்லையே வச்சுக்க முடியாது, ஆனால் சாஃப்டாக தான் இருப்போம். ஒரு டைம் வரைக்கும் சாஃப்டாக இருப்போம். ஒரு டைம் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா நம்மளை என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கே சொல்கிறாரு சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கி. இந்த சாந்த குணம் கூட எப்படி தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருவர் தன்னைத்தான் வெறுத்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழ முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஏன்னா அவர்களை நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பாதிப்பே ஏற்படாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க தன்னைத்தான் என்ன பண்ணிட்டாங்க? வெறுத்துட்டாங்க. அதான் பவுல் சொல்கிறாரு, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை இருக்கும். அடுத்து இன்னொன்று பார்க்குறோம், இரக்கம் உள்ளவர்கள். இங்கே உன்னை போல் பிறனை நேசி கான்செப்டில் இங்கே தான் வருது. கரெக்டாக இல்லைங்களா? அடுத்து இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அல்டிமேட்டாக நம்ம தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கா? இந்த இருதயம் சுத்தமாக இருக்கிறது உண்மை அப்படிங்கிறத எப்படி நாம் கண்டுபிடிக்கலான்னா, நம்ம மீட்டிங் முடிஞ்சு அடுத்த வாரம் சண்டே வர வரைக்கும் பேசுவோம்ல மற்றவர்கள்கிட்ட, அல்லது யோசிப்போம்ல, இதெல்லாம் எந்த அளவுக்கு பியூராக உண்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு உள்ள கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய பேச்சில் சரியில்லை, நம்முடைய சிந்தை சரியில்லை, நம்முடைய நடக்கை சரியில்லைன்னா அந்த அளவுக்கு உள்ள எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அவர் சொல்கிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவன். இந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 24:4. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அந்த கபடாய் ஆணையிடுறது தான்
பேப்டிசமில் என்ன சொன்னமோ அப்படியே வாழ்ந்து காமிக்கணும். கொஞ்சம் மாறுதுன்னா கபடாக ஆணையிடுறோம். அவங்க எப்படி இருப்பாங்களா, இருதயத்தில் மாசு இருக்காது, அதே போல் கைகள் என்ன இருக்கு, அவங்க பண்ணக்கூடிய கிரியைகளில் சுத்தம் இருக்கும். அடுத்து பார்க்குறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம். அன்புடன் சத்தியத்தை என்ன பண்ணணும், கை கொள்ளணும். சத்தியமே வேணாம் அன்பு மட்டும் கிடையாது, அன்பே வேணாம் சத்தியம் மட்டும் கிடையாது. கிளியராக பார்க்குறோம், முதலாவது நீதி பின்பு அன்பு. அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன் அடிப்படையில் அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக காணப்படும். இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறாருன்னா, கட்டாயம் துன்பம் வரும். அந்த நீதி நிமித்தம் நாம் எது சத்தியம் சொல்லி நம்ம உறுதியாக நம்பி நம்ம கீழ்படுகிறோமோ அந்த நீதி நிமித்தம் நமக்கு என்ன வரணும், பஸ்ஸில் போகும்போது சீட்டு கிடைக்காம இருக்கிறது, கரெக்டாக இல்லைங்களா, நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர் நமக்கு வீடு தராமல், இதெல்லாம் துன்பம் கிடையாது. நீதியின் அடிப்படையில் நமக்கு துன்பம் வரணும். அந்த துன்பத்தில் நம்ம என்ன பண்ணணும், கழிக்கு வரணும். அந்த நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க தான் பாக்கியவான்கள். இதை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம நடக்கணும்னு பிரயாசப்பட்டாலே நமக்கு என்ன வரும். அப்போ தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னு கேட்டால் ஒரே வரியில் மத்திய 5ஆம் அதிகாரம், நீங்கள் வீட்டில் என்ன பண்ணிக்கலாம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ தேவன் எதை வெறுக்கிறார், மேட்டுமையான கண் இருக்கா? மேட்டிமையான கண்ணெலாம் இல்லை, நான் கீழே குனிஞ்சிட்டே என்ன பண்ணுவேன், மேட்டிமையாக யோசிப்பேன். அப்படியே எந்த வகையிலையும் நமக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு பாடம் 4 பிரதர்ஸ் நம்ம பேசுகிறோன்னா கூட 4 பேரில் நம்ம தான் நல்லா பேசியிருக்கிறோம் அப்படின்னாலே அங்கே பிரச்சனை. கரெக்டாக இல்லைங்க. ஒரு 4 பேர் பாட்டு பாடுறாங்கன்னா கூட நாம் நல்லா பாடினாலும் பரவாயில்ல, ஆனால் நாம் தான் நல்லா பாடுறோன்னு மைண்ட் என்ன பண்ணக்கூடாது, மைண்டில் கூட வரக்கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் தேவன் கொடுத்த ஈவு அவ்வளோதான், ஒரு புள்ளி வச்சுட்டு என்ன பண்ணணும், விட்டுறணும். மேட்டுமையான ஒரு மைண்ட் நமக்குள்ளே வருது அப்படின்னா கட்டாயமாக அதை கர்த்தர் விரும்ப மாட்டார். மனுஷங்க வேணால் என்ன பண்ணலாம், விரும்பலாம். அடுத்து 2வது, எக்காரணத்தை கொண்டும் எவ்வளோ நல்லது நடந்தாலும் சரி, இதனால் நல்லதே நடக்கலினாலும் பரவாயில்ல, என்ன பேசக்கூடாதுங்க சகோதரர்களுக்குள்ள உலகத்தில் பொய் மட்டும் பேசக்கூடாது. உதாரணம் அனனியா சப்பீரால். மேட்டுமையான கண்ணுக்கு லூசிஃபர் உதாரணமாக பார்க்கும். அடுத்து, உடன் சகோதர சகோதரிகளுடைய ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை தேவன் உயர்த்தணுங்கிறதுக்காக கூட இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸுடைய ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, காயின் மாதிரி சிந்தக்கூடாது. நம்மளுடைய நன்மைக்காக மோசமான ஆலோசனைகளை என்ன பண்ணக்கூடாது, பிணைக்கக்கூடாது. யார் மாதிரினா ஆமான் மாதிரி. தீங்கு செய்வதற்கு என்ன ஆகக்கூடாது, கால் ஏலியுடைய பசங்க மாதிரி, சோதோம் குமார ஜனங்கள் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, கால். சத்தியம்னா வர்றதில்லை, ஓடி வர்றதில்லை இந்த கால். ஆனால் ஒரு தேவையில்லாத உலகப்பகமான விஷயம்னா ஃபஸ்ட்டால் என்ன ஆகுறது, இந்த கால் ஓடுது, இதை கட் பண்ணும். அதே போல் பொய்யே பேசக்கூடாது, கட்டாயம் பொய் சாட்சி என்ன பண்ணும். விச் மீன்ஸ் என்னென்னா, சத்தியத்திற்கு நம்ம எப்பொழுதுமே நிற்கணும். சத்தியம்னா நம்ம நிற்கணும், அசத்தியம்னா அந்த பக்கமே என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. நின்னம்னா நம்ம சாட்சி கொடுக்குறோன்னு அர்த்தம். 7வது அல்டிமேட்டாக, உடன் சகோதர சகோதரர்களுக்கு ஒருபோதும் நம் விரோதத்தை என்ன பண்ணக்கூடாது. நமக்கு பிரச்சனை இருக்காது, பிரச்சனை ரெண்டு பிரதருக்கு தான். நம்ம போய் அந்த பிரச்சனையை இன்னும் டைட் பண்ணி விட்றது. ஏன் டைட் பண்ணி விட்றோன்னா, அவங்க பிரச்சனையிலே இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு. அந்த மைண்டு அல்டிமேட்டாக தேவன் என்ன பண்ணுறாரு. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் என்ன இல்லை, சுத்தம் இல்லை. எது தேவனுக்கு பிடிக்கும்னு என்ன பண்ணல, இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ கர்த்தர் வெறுக்கிற 7 காரியம் பார்த்துட்டோம். தேவன் விரும்புகிற 8 காரியம் என்னென்னா, ஆவியில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம், நீதியின் மேலே பசிதாகம், இரக்கம், இருதயத்தில் சுத்தம், சமாதானம் பண்ணுதல், நீதி நிமித்தம் என்ன பண்ணோம், துன்பப்படுறோம். ஸோ இறுதியாக ஒரு 2 வசனங்கள் படித்து நம்ம பாடத்தை முடிச்சிடலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். யார் தேவனுடைய பருவத்தில் தங்குவான்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களா. நீதியாய் நடந்து, கரெக்டாக இல்லைங்களா, உத்தமமாய் நடந்து நீதியின்படி சத்தியத்தை மனதார் என்ன பண்ணணும், பேசணும். அவன் குறை புறங்கூற மாட்டாங்க தன்னுடைய நாவுனால். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அல்டிமேட்டாக தேவன் இங்கே வாசம் பண்ணணும் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மைண்டில். அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்குறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால், அவ்வளோதான்.
நாம் நம்முடைய ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னா அவன் என் வசனத்தை என்ன பண்ணுவான். அப்போ இங்கே அன்பு அப்படின்னாலே டெஃபினிஷன் என்னன்னா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான். இப்போ நாம் எல்லாம் அன்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது? இங்கே எக்லீஷியாலனா நாம் எல்லாரும் தேவனுடைய வசனத்திற்கு நம்ம என்ன பண்ணோம்? பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டா ரொம்ப சிம்பிள், நாம் அன்பாக இருக்கோம். அப்படி யார் அன்பாக இருக்கிறாங்களோ அவரில் என் பிதா என்ன பண்ணுவார்? இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா அவர் விரும்பணும், நாங்கள் அவன் இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்? வாசம் செய்வோம். ஆனாலும் பலவீனம் இருக்காலையா நமக்குள்ள? யதார்த்தமாக சம்டைம்ஸ் போய் பேசிடுறோம், சகோதரர்களுக்கு விரோதமாக சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறோம்? பலவீனத்தில் பேசுகிறோம். உண்மைதான், யதார்த்தம் தான். ஆனால் இந்த உண்மையை அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம கலைஞ்சு நம் பரிசுத்தம் ஆகுதலை என்ன பண்ணணும்? பூர்ண நிச்சயப்படுத்தணும். அப்போ நிச்சயப்படுத்தணும்னா ஒரே பரிகாரி நம்முடைய இரட்சகர் தான். நம்ம எவ்வளோ பலவீனத்தில் தவறு பண்ணாலும் எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக்கிற அட்வொகேட்டாக யார் இருக்கிறாருன்னா நம்முடைய இரட்சகர். ஒருவேளை இப்போ பார்த்த தவறுகள்லாம் நமக்குள்ளே ஏதாவது இருக்குது அப்படின்னா தைரியமாக ப்ரேயரில் போய் வைக்கலாம். ஆண்டவரே என்கிட்ட இந்த பலவீனம் இன்னும் இருக்குது, இன்னும் நான் வந்து மற்றவங்களுக்கு விரோதமாக பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா ப்ரேயரில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சரி பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி ஒரு தவறு இருந்து எங்கிட்ட எல்லாம் தவறே இல்லைன்னு யோசிக்கிறத விட தவறு இருக்குன்ற உண்மையை நம்ம என்ன பண்ணலாம்? ஒருவேளை யதார்த்தமாக ஒத்துக்கிட்டு அவருடைய கிருபாசன தண்டையில் நம்ம என்ன பண்ணலாம்? தைரியமாக சேரலாம். ஸோ வாசிக்கலாம். எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஸோ அனனியா சப்பீரால் மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாகலை, போய் சொன்னால் கூட சாக மாட்டோம். ஏன்னா நமக்காக ஒரு கிருபாசனம் இருக்குது. அப்படின்னா இது எவ்வளோ நாள் அப்படியே கிருபை இருந்துகிட்டே இருக்குன்னா தெரியாது. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்து கிருபை இருக்கும் பொழுதே நாம் உண்மையாக அந்த கிருபாசனத்தில் போய் என்ன பண்ணணும்? சேர்ந்துடணும். அப்படின்னா எது தேவன் தவறுன்னு சொல்கிறாரோ அதை மனதார நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒத்துக்கலாம். எது தேவனுக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறாரோ அதை மனதார நம்ம என்ன பண்ணலாம்? செய்யலாம். அப்போ தேவன் விரும்புவதை என்னன்னு பார்த்துட்டோம், தேவன் வெறுப்பது என்னன்னு பார்த்துட்டோம். முதல்ல வெறுப்பதை வெளியெடுத்து போடணும். அவர் விரும்புகிற விஷயத்தை இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக நாம் செய்து தேவனுடைய சமூகத்தில் நாம் சபையாக சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. இப்பொழுதும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாகவே நாம் நன்றிகளையும் துதிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம். தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.